இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நந்திவர்மன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, அனுமந்தபுரம் அப்படின்ற ஒரு ஊரில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மண்ணுக்கு அடியில் புதஞ்சு போன ஒரு பழமையான கோவிலை கண்டுபிடிக்கிறதுக்காக 6 பேர் கொண்ட ஆர்கியாலஜி டீம் அனுமந்தபுரம் கிராமத்துக்கு வராங்க. இவங்க அந்த ஊருக்கு வந்ததுலேருந்து அந்த ஊர் மக்கள் நிறைய பேர் தொடர்ந்து மர்மமான முறையில் இறந்து போகிறாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்றத போலீஸாக இருக்கிற ஹீரோ கண்டுபிடிக்கிறாரா இல்லையா, தொலைஞ்சு போன அந்த பழமையான கோயில் திரும்ப கிடைச்சதா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. அதாவது படத்தோட ஆரம்பத்திலேயே நந்திவர்மனோட ஹிஸ்ட்ரியை அனிமேஷன் வீடியோவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த சீனை பார்க்கும்போதே சரி, இந்த படத்தில் ஏதோ ஒன்று புதுசாக சொல்ல போகிறானுங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் படம் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா தான் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு படத்தில் பெருசாக ஒன்றும் புதுசாக இல்லை அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வந்துச்சு. வழக்கமாக எல்லா சினிமாக்கள்லையும் சொல்கிற மாதிரி பழைய சோழர் காலத்து கதையை புதுசாக சொல்கிறேன்ற பேரில் முழுசாக சொல்லாமல் விட்டுருக்கானுங்க. படத்தில் ஒரு சீனில் ஊர் மக்கள் எல்லாரும் நாங்கள் 6 மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளியே வர மாட்டோம், அதையும் மீறி வெளியே வந்தால் பேய் எங்களை அடிச்சே கொன்னுடும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண வந்த ஆர்கியாலஜி டீமுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க. அந்த சீனில் கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தனை மட்டும் ஜூம் பண்ணி காட்டுவாங்க. ஸோ அப்போவே இவன் தான் எல்லாத்துக்கும் காரணமானவனாக இருக்கணும். ஸோ இவன் தான் ஊருக்குள்ளே பேய் இருக்குன்னு சொல்லி ஒரு பொருளையை கிளப்பி விட்டு ஊர் மக்களை ஏமாற்றி விட்டு இல்லீகலான ஒரு பிஸ்னஸை பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு படம் பார்க்குற ஆடியன்ஸே அடுத்தடுத்து இதுதான் நடக்க போகுது அப்படின்னு கெஸ் பண்ணுற அளவுக்கு படத்தோட கதையை நார்மலாக கொண்டு போயிருக்காரு டைரக்டர். ஸோ அது இந்த படத்துக்கான ஒரு மிகப்பெரிய மைனஸாக இருக்குது. காமெடி சீன் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஹீரோயினோட லவ் சீன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் நல்லாவே கொண்டு போயிருக்கலாம். வழக்கமாக இந்த மாதிரி லோ பட்ஜெட் படங்களில் கதை பரவாயில்லாமல் இருந்தாலும் ஹீரோ அண்ட் ஹீரோயின் செலெக்ஷன் மொக்க பண்ணி வச்சுருப்பானுங்க. ஆனால் இந்த நந்திவர்மன் படத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோ பார்க்குறதுக்கு உண்மையாகவே போலீஸ் கட்டப்பில் நம்ப தகுந்த மாதிரி இருக்காரு. உண்மையாகவே இவர் போலீஸ் தான்ப்பா, இவர் பார்த்தா 4 பேர்த்த அடிப்பாருப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி ஹீரோயினும் சில இடங்களில் நல்லாவே நடிச்சிருக்காங்க. புதஞ்சு போன அந்த கோயிலோட வரலாற்றை பற்றியும் அதுல இருக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்களை பத்தியும் இன்னும் கொஞ்சம் டீடைல்டா செகண்ட் ஹாஃப்ல சொல்லியிருந்தா இந்த படம் பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்திருக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப்ல தண்டவாளம் பிறண்டு வழி மாறி போன ட்ரெயின் மாதிரி படத்தோட கதை இன்ட்ரெஸ்டே இல்லாம ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் இந்த படத்துக்கான ஒரு மைனஸ். கிளைமேக்ஸில் வர ஃபைட் சீன்ஸ்லாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நல்லாவே நடிச்சிருக்கலாம்னு தோணுது. படத்துக்கான மிகப்பெரிய பாசிட்டிவ்னா அது இந்த படத்தோட டியூரேஷன் தான். படம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் 50 நிமிஷம் தான் இந்த படத்தோட டியூரேஷன். ஸோ அதுவே இந்த படத்துக்கான ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். ஸோ மொத்தத்தில் நந்திவர்மன் அமானுஷ்யம் கொண்ட ஆவரேஜ் படமாக வெளிவந்திருக்கு. ஸோ படத்தை ஒரு தடவை உட்காந்து பார்க்கலாம். ஸோ படத்தை போய் பாருங்கள். உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கமெண்ட் பாக்ஸில் படம் பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.